வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மனோவின் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்த நம்ம அகிலாவை அடிச்சு இழுத்து நம்ம அப்பத்தா ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. என்னடி கல்யாணத்தை நிப்பாட்ட நீ யாருடி அப்படின்னு கேட்க நேரம், நான் தான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல நேரம் அப்பத்தா வாயை பிளக்குறாங்க. அதோட நம்ம கண்ணில் பட்டுட்டா நல்லது, இந்த கல்யாணம் நடந்துதான் பாண்டியை காப்பாற்ற முடியும். அப்படி இருக்க நேரம் இவ எடக்கு மடக்கா எதையாவது பண்ணி பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்னு அந்த இடத்துல பாண்டியை காப்பாற்ற இவளை வெளியே விடக்கூடாது, அந்த கல்யாணத்தை நடத்தியாகணும் அப்படின்னு அப்பத்தாவும் நம்ம தேவியும் முடிவெடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அளவுக்கு துணிஞ்சிட்டானா மனோ. நம்ம மனோ தான் நல்லவன் அப்படின்னு நினச்சா மனோ பயங்கரமான ஆளாக போய் இருப்பான் போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல தேவி அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கல்யாணம் முடியுது. இந்த ரூமை மீனாட்சி துறக்குறாங்க, நம்ம அகிலாவை அடைச்சி வச்ச ரூமை. அப்போ தான் மனோ என் புருஷன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே மீனாட்சி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கல்யாணத்தை தடுக்கணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு மனமிடையில கல்யாணத்தை நிப்பாட்ட சவுண்டை போடுறாங்க. அகிலா அவங்கள வசமா நம்ம அப்பத்தாவன் தேவியா வாயை பிடிச்சி அமைக்கி இழுத்து எடுத்துட்டு வாங்க. என்னடி நினைச்சுக்கிட்ட, இது ஏதோ உன் கல்யாண வீடு கணக்கா நின்று கல்யாணத்தை நிப்பாட்டது மாதிரியே சவுண்டு போட நீ யாருடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அப்படின்னு அப்பத்தா கேட்க நேரம், வாயை மூடுங்க, இது என் புருஷனோட கல்யாணம், என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தடுக்கிறாங்க. என்னடி இவ புருஷன்னு சொல்ல மனோ இப்படி ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அப்பத்தா அப்படியே அரண்டு போறாங்க. வர வர யாரை நம்பது அப்படின்னு ஒரு இது இல்லாம போச்சு. இந்த மனோ பாவம் போல இருந்துக்கிட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கான். இந்த ஜீவா பையன்தான் மோசம்னு நினச்சேன். இப்போ மனோ அதை விட கேடு கெட்ட வேலையே பண்ணியிருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு, நல்லதா போச்சு, நீ என் கண்ணில் தப்பு பட்டதுனால இந்த கல்யாணம் நடக்க முடியும். எப்படி சொல்கிறீங்க, நான் விட மாட்டேன், நான் இதை தடுத்து நிப்பாட்டுவேன், நீ இங்கேருந்து போனால் தானே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுவேன், நீ இங்கேயே கடப்பாட, இந்த கல்யாணம் முடியாது வரை நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ரூமுக்குள்ளே நம்ம அகிலாவை அடைச்சி தேவி போட்டுறாங்கன்னு சொல்லலாங்க. தேவியை நம்ம அப்பாத்தாவையும் சேர்ந்து ஒரு தில்லுமுல்லை பண்ணிடுறாங்க. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்கணும், என் புருஷன் பாண்டியோட ரூபாய் இந்த நகையை வச்சு தான் செட்டில் பண்ணி அவர் வெளியே வரணும், அவர் சீட்டாட்டத்தில் ஏமாந்ததுக்கு நம்ம மனோ கல்யாணம் பண்ணி தேனுக்க நகையெல்லாம் வச்சு நம்ம தேனுக்க தலையில் மிளகு அரைச்சிடலான்னு நம்ம தேவி இந்த சைடு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா மணமேடைக்கு நம்ம தேனு மணமகளாட்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம மனவும் வந்தாச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தாலி கட்டக்கூடிய நிகழ்ச்சியும் நடக்குது. ஐயோ, தாலி கட்ட போகிறாரு மனோ. நான் இந்த ரூமுக்குள்ளே சிக்கி தவிக்க இந்த பாட்டியும் அந்த பொண்ணை என்ன அடைச்சி வச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல பரிதவிச்சுட்டு நிற்கிறாங்க அகிலா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கே அகிலா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்தே நம்ம மனோவும் ஜீவாவும் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தேனு கழுத்தில் தாலி ஏறியாச்சு, நம்ம மனோ தாலி கெட்டியாச்சு. ஆனால் அதோட பார்த்தோன்னா ஒரு பெரிய பரபரப்பான சிச்சுவேஷன். கதவை போட்டு தட்டுன்னு அகிலா தட்டிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சி யார் இந்த நேரத்தில் இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்குது அப்படின்னு திறக்கிறாங்க. அப்போ தான், என்னங்க கல்யாணம் முடிஞ்சாச்சா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல நேரம், நான் தாலி கட்ட மாப்பிள்ளையாக இருந்தாரே அவனோட பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. நம்ம மீனாட்சி ஓடி போகிறாங்க. அப்படியே மனோவை சட்டையை பிடிச்சி இழுத்து ஒரு அடி வைக்கிறாங்க. என்னடா என் அக்காவை ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்ல நேரம், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேரனையே அடிச்சிருப்ப நீ அப்படின்னு சொல்லினேன். இந்த பாருங்க என்ன நிற்காங்களே, அந்த பொண்ணு சொல்லதை கேளுங்க அப்படின்னு சொல்லினேன். அடடா, இவளை கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுட்டால, இப்போ என்ன பண்ண அப்படின்னு கோபத்தின் உச்சியில் நம்ம அப்பத்தான் நிற்க நேரம்
எலும்புடா நீ அப்படின்னு வந்து மனோவை எழுப்புறாங்க. டே எலும்பு, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. நீ இருக்க தைரியத்தில் தானே நான் அந்த கண்மணி பாப்பாவை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நீ இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டியா? இப்போ நான் என்னோட நிலைமை என்ன ஆகும்? அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? அப்படி இப்படின்னு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே நான் வந்து உன் கழுத்தில் தாலியே கட்டலை. கதிர் ஏமாத்தினதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் வந்து உன்னை வந்து பாதுகாத்தேன், அவ்வளவுதான். உனக்கு பணம் எல்லாம் உதவி செய்தேன், அவ்வளோதான். அதுக்காக வந்து நீ என்ன வாழ்க்கை ஃபுல்லாக வந்து உன்னை இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்கிறியா? இது எந்த வகையில் நியாயம்? தெரிஞ்சுக்கிடாம இப்படி பேசாத, புரிஞ்சுக்கிடாம. எனக்கு நீ ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனோ வந்து சொல்லுறாங்க அகிலா கிட்ட. அகிலா புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு கதிர் வந்து ஏமாத்திட்ட. அந்த நேரத்தில் நீ வந்து என்ன உதவுன, நீ வந்து எனக்கு ஆறுதலாக இருந்த நீ இருக்க தைரியத்தில் தான் நான் வந்து வாழ்ந்தேன். இப்போ நீ இல்லாட்டா நானும் என் பிள்ளையும் வந்து சாக வேண்டியதா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இங்கே என்னதான் நடக்குது? என் பொண்ணு கழுத்தில் வந்து தாலியை கட்டிக்கிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்தியா? என்னடா புரியலையா? அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுமதி அரண்டு நிற்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, தேனு எலும்புங்க, நீங்கள் எதுக்காகன்னு வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுனீங்க அப்படின்னு வந்து சொல்லுறேன். அப்போதான் போச்சு பெரிய ரணகலமே நடக்குது. இனி எல்லாம் என் கணக்கு எப்படி செட்டில் ஆகும்? என் புருஷன் காலம் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் கழித்தண்டியதான் போல இருக்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம. அப்பதான் நம்ம மனோ வாயை திறக்கிறாங்க. புரிஞ்சிக்க தேனு, இவளை நான் கல்யாணமே பண்ணல. இவ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அவன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். இவ வந்து அவன் ஏமாத்தி போயிட்டோன்னா இவ ஒரு குளத்துல விழுந்து தற்கொலைக்கு முயன்றா. அந்த நேரத்தில் இவளுக்கு பிள்ளையும் இவளையும் வந்து பாதுகாத்தேன், கொஞ்சம் ரூபாயை கொடுத்தேன். இவ தனியாக இருக்க முடியாதுன்னு நாங்கள் கணவன் மனைவி அப்படின்னு வந்து சொன்னான். ஆனால் இவ வந்து நான் இவளை கல்யாணமே பண்ணலை, இவளுக்கு ஆறுதலாக இருந்தேன். ஆனால் இவ அதை புரிஞ்சுக்கிடாம என் வாழ்க்கையில் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் விரும்புகிறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் வந்து நிற்கிறேனே அப்படின்னு வந்து தலைப்பாடாக தேனை அடிச்சுக்கிறாங்க. இவர் சொல்லதை நம்பதா, அந்த பொண்ணு சொல்லதை நம்பதா, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு வந்து நிற்க நேரம் மீனாட்சி, என்னடா இது ஒட்டுமொத்த குடும்பமும் பிராடு போல இருக்கிற நம்ம வசமாக நம்ம தேனு பாவம். அவளை வந்து இந்த வீட்டில் ஏற்கனவே இந்த அப்பத்தா தேனோட நகையெல்லாம் ஆட்டை போடணும்னு இங்கே வந்து நினச்சிருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி சதிகார குடும்பமாக இருக்கு அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் எங்கள் அன்னை சொல்லுது உண்மை அப்படின்னு வந்து ஜீவா வந்து வராங்க. என்னடா இது உன்னோட குடும்பமா? அப்போ லாஸ்ட் ஒருத்தையும் உண்டுல, அது நீ தானா அந்த ப்ராடு? ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து என் அக்கா வாழ்க்கையை நாசம் ஆகிட்டீங்களாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி வந்து களை இறங்குறாங்க. புரியாமல் பேசாத மீனாட்சி, இங்கே அன்னை எந்த தப்பும் பண்ணலை. இந்த அகிலா வேணும்னே பழிய சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறா. ஆனால் இவன் உதவி இருக்கான். ஆனால் அதுக்காக அவள் இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்து இப்படி வந்து செய்திருக்கா. இப்போ எங்கள் அன்னை வந்து நல்லவன் தான் அப்படின்னு வந்து சொன்ன நேரம், நீ கேடு, உன்னோட அன்னை பாண்டி அவன் வந்து ஆடின ஆட்டத்துக்கு என் அக்காவோட நகையை வைக்கணும்னு நினைச்ச உன் அப்பத்தா ப்ராடு, மொத்த குடும்பமும் ப்ராடு. இப்போ உன் அண்ணன் கேடுகெட்ட வேலையை செய்து இப்படி ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லுற. நீ புரிஞ்சிக்காம பேசாத, எங்கள் அண்ணன் நல்லவன் தான். ஆமாம் நல்லவன் தான், பார்த்தாலே தெரியுதா இன்னொரு பொண்ணு, அவளுக்கு ஒரு பிள்ளை, இதெல்லாம் வந்து நம்பும்படியாக இருக்குமா? ஃப்ரெண்டோட மனைவி அப்படின்னு வந்து சொல்லுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இனி என்ன பண்ண சுமதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுமதியோட ஃப்ரெண்டு, இனி என்ன பண்ண, உன் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறியாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னது. ஆமாம், என் பொண்ணை நானே பிடிச்சி ஒரு கேடுகெட்ட வாழ்க்கையில் தள்ளிட்டேனோன்னு தோணுது அப்படின்னு வந்து கண்ணீரோடு நிற்கிறாங்கங்க சுமதி.